வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மள அள வச்சவர், அதே காமெடி நடிகரா நம்மள சிரிக்க வச்சவர், அற்புதமான நடிகரான சார்லி. அவரை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில 1960 பிறந்தவர் தான் நம்ம வேல்முருகன் தங்கசாமி மனோகர். இதுதாங்க சார்லி அவர்களோட ரியல் நேம். இவங்க அப்பா வாத்தியார் அப்படின்றதுனால வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சினிமா பார்க்கறதே மிகப்பெரிய சவாலா இருந்த குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து காலம் இவரை சினிமாவிலே ஜெயிக்க வச்சிருக்கு. அப்பா மாதிரியே தானும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல கனவு கண்டவர் தான் சார்லி. அதுக்கப்புறம் காலேஜ் டைம்ல திரைப்படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு. அதை தாண்டி திரைப்படத்துல வர நடிகர்கள் மாதிரி மிமிக்ரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு நிறைய பேர் இவரை பாராட்டணும்னு தானும் நடிகர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்படிங்கிறதுனால தன்னோட ஆசை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. சார்லி அவர்களுக்கு காலேஜ்ல ஒரு அரியர் விழுந்திருக்கு. அதனால செம்ம திட்டு வீட்டுல வாங்கியிருக்காரு. அந்த கடுப்புல இருந்தவரை ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க. போற வழியில நடிக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு விளம்பரத்தை பார்த்துட்டு அங்கிருந்து டேக் டைவர்ஷன் எடுத்திருக்காரு. அங்கிருந்து தான் சார்லி அவர்களோட கலைப்பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே சார்லி அவர்களும் பட்டிருக்காங்க. நிறைய நாடகத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்த சார்லியோட நடிப்பு தன்மை, அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவரோட டயலாக் டெலிவரி இதெல்லாம் பார்த்து அசந்து போன கே பாலச்சந்தர் அவர்கள் 1983 தன்னோட பொய்க்கால் குதிரை அப்படின்ற படத்துல காமெடியனா இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்றாரு. அந்த பீரியட்ல சார்லி அவர்களுக்கு ஹீரோவா இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆகணும்ன்றது தான் ஆசை. ஃபர்ஸ்ட் படமே காமெடி ரோல் கிடைக்குதே, காமெடியனா ஆயிடுவோமோ அப்படின்னு பயந்தாரு. மனோகர் அப்படின்ற பேர்ல ஏற்கனவே ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால இவருக்கு பாலச்சந்தர் அவர்கள் வேற பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாலிவுட் நடிகர் சார்லி சாப்ளின் நினைவா சார்லி அப்படின்ற பேரை வச்சாரு. மோதிர கையால குட்டும் பாராட்டும் வாங்கினவர் நம்ம சார்லி அவர்கள். சின்ன சின்ன காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்போ கேரக்டர் ரோல் கிடைச்சா அதுல சிக்ஸர் அடிப்பாரு நம்ம சார்லி சார். அதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி கொடி கட்டு படத்தை சொல்லலாம். அதுல பணத்தை இழந்த ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. சின்ன சின்ன சீன் வந்தாலுமே நம்மள அள வச்சிருவாரு. அதை தாண்டி நிறைய காமெடி நடிகர்களோட ஈகோ பார்க்காம நடிச்சவர் நம்ம சார்லி சார். அதுக்கு பெஸ்ட் உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்லலாம். அதாவது அந்த நேசமணியோட வர்ற கோவாலி கேரக்டர். சார்லி அவர்கள் அதிகமா பாலச்சந்தர் சார் படத்துல நடிச்சிருக்காரு. பாலச்சந்தரும் நாகேஷ் அவர்களும் எங்கேயாவது மீட் பண்ணி பேசினாங்கன்னா கண்டிப்பா சார்லியை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாகேஷ் அவர்களே சில முறை சொல்லியிருக்காரு. தனக்கு பிடிச்ச காமெடியன்கள் லிஸ்ட்ல கண்டிப்பா சார்லி இருப்பான், அவனோட டைமிங் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாகேஷ் அவர்கள் பாராட்டியிருக்காரு. சார்லிக்கு சில படத்துல முக்கியமான கேரக்டரும் பண்ணியிருக்காரு. குறிப்பா நியாயத்தராசு அப்படின்ற படத்துல வெண்ணிலா என்னோடு ஆடவா அப்படின்னு ஒரு பாட்டு அவருக்கே கொடுத்திருப்பாங்க. அதுல அவர் போடுற ஸ்டெப்ஸ், எக்ஸ்பிரஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். யூடியூப்ல இருக்கும், போய் பாருங்க. மறைந்த நடிகர் விவேக்கும் சார்லியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒன்னா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிக்கிற காட்சியை மட்டும் சொன்னா போதும், அவங்க அதை டெவலப் பண்ணி வேற லெவல்ல கொண்டு வந்துருவாங்க. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை தூக்கல். இந்த படத்துக்கு அப்புறம் சார்லி அவர்கள் விவேக்க ரொம்பவே மிஸ் பண்றாருன்னு தான் சொல்லணும். ஒரு பத்திரிகை பேட்டிக்காக சார்லி அவர்கள் ராஜா கெட்டப் போட்டுக்கிட்டு மவுண்ட் ரோட்ல நடந்து போயிருக்காரு. இவரை பார்த்து நிறைய பேர் ஓடி இவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இவரு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் தன்னோட ஷூக்கு பாலிஷ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தொழிலாளி இவர் மூஞ்ச கூட நிமிந்து பார்க்காம அவர் கொடுத்த வேலையை ப்ராப்பரா பண்ணி முடிச்சிருக்காரு. அரண்டு போன நம்ம சார்லி அவர்கள் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட தான் தொழில் தான் முக்கியம், தொழில் எப்படி சுத்தமா செய்யணும் அப்படிங்கறத நான் அங்கதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்லி அவர்களை ஒரு நடிகரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி, எழுத்தாளர், வாசிப்பாளர். 2003 தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்கு நகைச்சுவை நடிகர்களோட பங்கு அப்படின்ற பேர்ல ஒரு ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. சார்லி அவர்கள் 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் திரைப்பட விழாக்கள், பார்ட்டி இந்த இடத்துக்கெல்லாம் அதிகமா போக மாட்டாரு. ஆனா வீதி நாடகம், வானொலி நாடகம், இல்ல ஒரு குறும்படம் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா உடனே சட்டை மாட்டிக்கிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ற, கலை மேல ஆர்வம் இருக்கிற, லவ் இருக்கிற ஒரு இளைஞன் சார்லி அவர்கள்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.